மாத்திடலாம். ஏய் எருமை, எதுக்கு கத்துற? கஜேந்திரனை ஜாமீன்ல எடுக்க ஆதி மாமா வக்கீல பாக்க போயிட்டாங்க. பார்வதியும் பெரிய மாமாவும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பணத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இங்க பாரு, நாங்க பெட்டியை கொண்டு போய் அங்க வைக்கிறோம். நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கிளம்பி போ. சரியா? சரியா? உனக்கு சொன்னதெல்லாம் புரியுதா? வாங்க வாங்க, தூக்குங்க. ஏய், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு எடுத்துட்டு போலாம். வா சீக்கிரம் வா. புடி 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 புடி. அப்படிங்க அத்தை. பாத்துட்டியா கிளடி? பாத்து 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 பாத்து. மெதுவா 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 மெதுவா. ஐயோ கால்ல விழல. இல்ல 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 இல்ல. ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இந்த பக்கம் வர. இந்த பக்கம் வாடி. வா இந்த பக்கம். அப்படியே தள்ளிட்டு வாங்க. மெதுவா மெதுவா. பாரு, மறுபடியும் கூடவே மிதிக்காம ஓடி. ஐயோ, ஹால்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. சவுண்ட் போடாம வாங்க. மெதுவா மெதுவா. அப்படிதான் அப்படிதான். வாங்க 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 வாங்க. ஒரு நிமிஷம். திரும்பல திரும்பல. நம்ம திரும்பல. வாங்க. மெதுவா மெதுவா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. வேற இந்த அலமாரியில வச்சிடலாம். கரெக்ட், இங்கதான் வைக்கணும். அப்படியே கதவை திறங்க பாப்போம். இங்க வச்சிடலாமா? சரியான இடம். இங்க வச்சிடலாம். ஐயோ, எடுங்க எடுங்க. இதை அப்படியே போத்தி விட்டுரும். பணத்துக்கு குளிரும்ல. இது என்ன கதவு லாக்காயிடுச்சா? என்னடி? ஐயோ ஐயோ பாத்து. எருமை எருமை. ஐயோ விடு விடு இத. என்னடி? பார்வதி வந்துகிட்டு இருக்கா. ஐயோ வந்துட்டு இருக்கா? ஐயோ ஐயோ இப்ப என்ன பண்றது? மூடுங்க 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 மூடுங்க. போயிட்டா போயிட்டா போயிட்டா. ஐயோ அம்மா. ஆண்டி என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? சரி, அவளை விடுங்க வனஜா. எப்படியோ செத்து பொழைச்ச அந்த பண முட்டைய பார்வதி ரூம்ல மறைச்சு வச்சுட்டு வந்தாச்சுல. ஆமா, அதுக்காக சந்தோஷப்பட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியதை பாப்போம். ஐஸ்வர்யா, இங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. நீ வெளியில இருந்தாதான் அகிலாண்டேஸ்வரி கிட்ட பார்வதி ஒரு தில்லாலங்கடிங்கிற விஷயத்தை நிரூபிக்க முடியும்.
என்ன மம்மி சொல்றீங்க? ஐடில இருந்து ரெய்டு வந்துட்டா அப்புறம் நாமளும் யாருக்கும் ஃபோன் பண்ணவும் முடியாது. வெளியில யார்கிட்ட இருந்து கால் வந்தாலும் நம்மளால அட்டன் பண்ணி பேசவும் முடியாது. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கும் தெரியும். பார்வதி ஃப்ராட் பண்ணி மாட்டிக்கிட்டான்னு ஜெயிலுக்கு போய் ஆண்டி கிட்ட எப்படி நிரூபிக்கிறது? அத மட்டும் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, ரெய்டு நடக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே நீ நேரா ஜெயிலுக்கு பறந்து போய் அகிலாண்டேஸ்வரிய பாரு. நம்ம கிட்ட அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதி நம்ம கம்பெனில இருந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு மொத்தமா 50 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா. அத இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு வந்து அவளை கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிட்டாங்கன்னு சொல்ல ஐஷு. ஐசு சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? ஆ, வெளியில போய் அதே மாதிரி செஞ்சிரு. ஆ, சரிங்க ஆண்டி. அப்புறம் ஐஷு கீழே பார்வதி இருப்பா, அவ கண்ணுல படாம வெளியில போயிடு. சரியா? சரிங்க மாமி. இங்க பாரு ஐசு, முக்கியமா இந்த சந்தர்ப்பத்தை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி, கண்டிப்பா. சரி. 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 இந்த ஃபைல்ல கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. ஓகே சார். ஹலோ, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ். சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கவர்மெண்ட் டெண்டர் எடுக்க லஞ்சம் கொடுத்தது போக இன்னும் சில பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 50 கோடி ரூபாய் பிளாக் மணி அகிலாண்டேஸ்வரி வீட்ல பதுக்கி வச்சிருக்காங்க சார். இப்ப நீங்க நேரா அவங்க வீட்டுக்கு போய் சோதனை போட்டீங்கன்னா கையோட பணத்தை பிடிச்சிடலாம். ஓகே மேடம், நீங்க தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நாங்க உடனே கிளம்புறோம். தேங்க்யூ. நாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். வந்தாச்சா? தெரியுது சார். டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரொசீட் பண்ணு. சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியது எங்களோட கடமை. நீங்க கணக்கில் காட்டாத பணம் பல கோடி ரூபாயை இங்க பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. ஆமா, உண்மைதான். சதி, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். ஓகே. ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல எதுவுமே இல்ல. நீங்க எவ்வளவு தேடினாலும் ஒண்ணும் கிடைக்காம வெறும் கையை வீசிட்டு தான் போறீங்க. மேடம் ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. ஓகே, உங்க ரூம் எல்லாத்தையும் காட்டுங்க மேடம் ப்ளீஸ். சரி வாங்க. வாங்க சார். நீங்களும் சரிங்க சார். வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதான் என் ரூம். செக் பண்ணிக்கோங்க. அங்க செக் பண்ணுங்க. ஓகே சார். மேடம் ப்ளீஸ் இப்படி வாங்க. இந்த முறை கிடைச்சிடணும். சார், பெட்டி நிறைய பணம் இருக்கு சார். அது 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 சூப்பர். அந்த பணத்தை சீக்கிரம் கீழே எடுத்துட்டு வாங்க. கொண்டு வாங்க. ஓபன் பண்ணுங்க.
ஓபன் பண்ணுங்க. மாமா, இந்த பணம் எப்படி? இந்த பணம் போட்டி சார், இந்த பணம் எப்படி ரூம்க்கு வந்துச்சு தெரியல சார். மேடம், கையும் களவுமா சிக்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றதுதான் இது. சரி, அதை விடுங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு ப்ராப்பரான டாக்குமெண்ட் காட்டுங்க. நாங்க எல்லாரும் கிளம்பிடுறோம். சார், ஒருவேளை இந்த பணத்தை என் வீட்டுக்காரர் கொண்டு வந்து வச்சிருக்கலாம். இதுக்கான டாக்குமெண்ட்டையும் அவர்கிட்ட வச்சிருப்பாரு. ஆபீஸ்ல கூட இருக்கலாமே. நான் வேணா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. சார், மேடம் ரிக்வெஸ்டா கேக்குறாங்க. சரி, போனை கொடுங்க சார். ஓகே மேடம், நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன். சார், போன் எடுத்து கொடுங்க. எப்படி போன்லாம் கொடுத்து பேச வைக்கிறாங்க? ஆனா ஒரு விஷயம் மேடம், உங்களுக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பணத்துக்கான டாக்குமெண்ட் இங்க வந்தே ஆகணும். இல்லைன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த பணம் உங்க ரூம்ல இருந்து கிடைச்சிருக்கு. சார், நிச்சயமா இதுக்கு டாக்குமெண்ட் இருக்கும். அவர் கொண்டு வருவாரு. என் பணத்துக்கு அவன்கிட்ட எங்க இருந்து டாக்குமெண்ட்? எதுவும் இல்ல. நீ ஜெயிலுக்கு கிளம்பு, மாமியாருக்கு துணையா. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? ஏன் லாயர் ஆபீஸ்ல இருக்கேன் பாரு. அம்மா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? மாமா, வீட்ல ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. ரெய்டா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த 50 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டணுமா? இல்லனா அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்களாம். நான் அதுக்காகலாம் பயப்படல மாமா. ஆனா இதனால நம்ம அம்மா பேரு கெட்டு போயிடும், குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும். அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்னா எதுவும் நடக்காது பார்வதி. உன்னை அரெஸ்ட் பண்ண நான் விட்டுருவேனா? நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. டாக்குமெண்டோட வரேன், வந்துடுறேன். என்னாச்சு சொல்லு. என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு நான் காலையிலே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் ஆண்டி. அதனாலதான் என்னால இப்ப வந்து உங்களை பார்க்க முடியுது. புரியுற மாதிரி சொல்றியா? நம்ம வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது ஆண்டி. நம்ம வீட்ல இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து எங்க மம்மி வீட்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க ஆண்டி. ஓ, பார்வதி ஒரு முட்டாள், படிக்காதவ, 10ஆம் பசலின்னு அடிக்கடி நீ சொல்லுவல ஐஸ்வர்யா. ஆனா அப்படி சொல்ற அறிவாளியா இருக்கிற உனக்கு பேசிக்கா காமன் சென்ஸ் இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஐடி பீப்புள் எந்த ஒரு இடத்துக்கு ரெய்டுக்கு வந்தாலும் அவங்க செய்யற முதல் வேலையே என்ன தெரியுமா? எல்லாருடைய போன்ஸையும் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. யாரும் எந்த காலும் பண்ணவும் முடியாது, ரிசீவ் பண்ணவும் முடியாது. இந்த ரூலுக்கு யாருமே விதிவிலக்கு இல்ல. அப்படின்னா உங்க அம்மா மட்டும் எப்படி கால் பண்ணாங்க? பார்வதி ரூம்குள்ள பணத்தை வச்சது, ஐடி பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷனை போன் பண்ணி சொல்லிட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியில வந்தது, இது எல்லாமே உன்னோட பிளான். இப்ப சொல்ற ஐஸ்வர்யா, பார்வதியை சந்தேகப்படுறதும் என்ன சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான். அவளோட நேர்மையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை விட பெரிய திறமைசாலின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவதான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா, நீ தோத்துக்கிட்டே இருக்க. நான் அவ மேல வச்சிருக்கிற மரியாதையை கெடுக்கணும்னு நினைச்சு நான் உன் மேல ஏற்கனவே வச்சிருக்கிற மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா நீ கெடுத்துக்கிட்டே வர.
நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கிற முதல் விஷயமே என்ன தெரியுமா? படிப்பறிவு இல்ல, நேர்மைதான். பார்வதி கிட்ட இருக்கிற நேர்மைய உன்கிட்டயும் எதிர்பார்த்தேன். பார்வதி அவமானப்படுத்துறதா நினைச்சு நீ என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க பார். நீ செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிட்டு நேர்மையா நடந்துகிட்டு பார்வதியை காப்பாத்துற வழிய பாரு. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல கணக்குல காட்டாத பணம் என்னதுன்னு நீயே போய் ஒத்துக்கோ. இன்னைக்கு நீ இந்த மாதிரி நடந்துக்கலன்னா நீ என்னைக்குமே இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக கிடையாது. ஆண்டி, நானும் உங்க மருமக தானே. நான் அரெஸ்ட் ஆனா நம்ம குடும்ப கௌரவம் குறையாதா? தப்ப செஞ்சுட்டு மறைக்கிறத விட செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது தான் கௌரவம். அப்படி ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டா அதை நான் ஏத்துக்கிறேன். நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா நீ என் மருமகளா இருக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். எடுறா வண்டிய. வண்டி எடுறான்னு. ஏய் எடுறா. புரியல. எட்டியா மிதிக்கிற. நீங்க தான் இந்த வீட்டோட 2வது மருமக ஐஸ்வர்யாவா? ஆமா சார். சரி, உங்க போனை கொடுங்க. இந்தாங்க. நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. போங்க. ஐஷு, என்ன அகிலா கிட்ட எல்லாம் சொன்னியா? சொன்ன மம்மி. ஆனா ஆண்டி என்ன சரண்டர் ஆக சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? அகிலா எதுக்கு உன்ன சரண்டர் ஆக சொன்னா? நான் பார்வதியை பத்தி சொன்ன எதையும் ஆண்டி நம்பல. பார்வதியை மாட்ட வைக்க நம்ம பிளான் பண்ணிருக்கிறத ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ கண்டுபிடிக்கலன்னதான் அவசியம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இனி என்ன பண்றது? நான் போய் சரண்டர் ஆக வேண்டியதான். வேண்டாண்டி, சொன்னா கேளு. அதெல்லாம் வேண்டாம். சார், டைம் ஆயிடுச்சு. டைம் ஓவர். சாரி மேடம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள டாக்குமெண்ட் வரலன்னா பணத்தை சீஸ் பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அத முதல்ல செய்யுங்க. அதுக்குதான் வெயிட்டிங். எங்க போற? விடுங்க மம்மி. நான் இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். விடுங்க. என்ன இவ சொல்றதே கேட்க மாட்டான்.
சொல்லுங்க மேடம். இந்த 50 கோடி பணத்துக்கும் பார்வதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐசு, இது எல்லாமே என்னோட பணம். இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா சின்ன பயத்தால சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல சார், ஐஸ்வர்யா அம்மா என்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அந்த பணம் என்னோட பணம் தான். ஐயோ இல்ல சார், அது என்னோட பணம் தான். என்ன காப்பாத்துறதுக்காக அவ அப்படி சொல்றா. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஐஸ்வர்யா அம்மா சும்மா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மாமா, பயப்படாத பார்வதி. சார், வீட்டில் இருக்கிற இந்த பணத்துக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இந்த பணத்துக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு சார். சாரி சார், டாக்குமெண்ட்லாம் கரெக்டா தான் இருக்கு. எங்களுக்கு தான் ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். தேவையில்லாம உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்க கிளம்புறோம் சார். வரோம் சார். வரேன் சார். வரேன் மேடம். இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன்னை சுத்தி இருக்கவங்களும் தான். பார்வதிய நீ போட்டியா நினைக்கிற. எல்லாத்தையும் நீ ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியா நீயே எல்லா உண்மையும் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாத்தியா? அப்ப இதுல இருந்து தெரியுது, ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா நேர் வழியில ஜெயிக்க முயற்சி பண்ணு. அதுதான் கௌரவமான வெற்றியா இருக்கும். இல்ல நேரம் ஆளுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். அவசரம் கொடுக்க இல்ல ஆண்டி, நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே பார்வதிய ஜெயிக்க நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். பார்வதியை ஜெயிக்காம வேற யாரடி ஜெயிக்க போற? அவளை ஜெயிச்சா மட்டும்தான் உன் மாமியார் அகிலாண்டேஸ்வரியோட சொத்து சொகம் முழுசையும் நீ ஒத்த ஆள அனுபவிக்க முடியும். அதுக்கே மம்மி நான் பார்வதி கிட்ட மோதிட்டு இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டா என் மாமியாரே ஜெயிச்சா போதுமே. பார்வதி தானா எனக்கு அடிமை ஆயிடுவா. இன்னும் உளர ஆரம்பிச்சிட்டா இவ. இத பாருடி, உன் மாமியார் கிட்ட மோதி ஜெயிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. எதிரிய ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு மம்மி. ஒன்னு எதிர்த்து நின்னு மோதுறது, இன்னொன்னு அவங்க கிட்ட சரண்டர் ஆகி அவங்க கைய புடிச்சு நடந்து போய் அவங்க காலை வாரி விடுறது. சூப்பர் ஐஸ். ஆண்டி சொல்லிட்டு செஞ்சு காட்டாம இருக்கிறத நான் செஞ்சுட்டு சொல்ல போறேன். அகிலா என்ன அப்படி சொல்லிட்டு செய்யாம இருக்கா? நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு வீடு கட்டி தரதா சொல்லிருந்தாங்க. அந்த ஸ்கீம் இன்னும் செஞ்சு கொடுக்க முடியல. ஆமா, கம்பெனியோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ஒரே இடத்துல வீடு கட்டி கொடுத்து அங்கேயே தங்க வச்சு வேலை வாங்கணும்னு ஆண்டி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமா சார், எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே விட்டாச்சு. நடக்காம போனது நல்லதுதான். ஆண்டி ஜெயில இருக்க இந்த நேரத்துல நான் அதை நடத்தி காட்ட போறேன். பரவாயில்லையா வனஜா, என் பொண்ணு ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு வீட்டை ஒருத்தன் கட்டி தரானா, அப்படி கட்டி தரவன் அவங்களுக்கு தெய்வம் ஆயிடுவான். ஐசு, அப்படி பாக்கும்போது நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யாவை தெய்வமா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என்னை யாரும் தெய்வமா நினைக்க வேண்டாம் ஆண்டி. என்ன என்னோட மாமியாருக்கு சமமா மரியாதை கொடுத்தாலே போதும். அட கண்டிப்பா அது நடக்கும் ஐசு. அந்த மரியாதை எனக்கு கிடைக்கிறப்போ இது வரைக்கும் என் மேல இருந்த தப்பெல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். அது மட்டுமா, இது வரைக்கும் பார்வதி எடுத்த நல்ல பேர் எல்லாம் காணாம போயிடும்ல. கரெக்டா சொன்ன வனஜா. சரி சரி, ஒர்க்கர்ஸ்க்கு வீடு கட்ட நம்ம வாங்க போற இடத்துக்கு நான் இப்பவே பேர் வச்சிட்டேன். எப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பேரு? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி நகர். அதுக்கும் அவ பேர் தானா? எதிரியா இருந்தாலும் மனசுல வந்து உட்கார்ந்துக்கிறா பாரு. எப்படி? சூப்பர். ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம்.
அகிலா ஆண்டி உங்க எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு அதுக்காக ஒரு ஸ்கீம் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணின ஆண்டி இப்ப அதை செயல்படுத்த முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆண்டியோட இடத்துல இப்ப நான் தான் இருக்கேன். நினைப்பு தாண்டி உனக்கு இரு வெற்ற வரைக்கும் தானே ஆடு கத்தும். அதனால இந்த ஸ்கீம உடனடியா ஒர்க் அவுட் பண்ணி விநாயகர் சதுர்த்திக்கு உங்க எல்லாருக்குமே வீடு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா என்னமோ தெரியல, இந்த விஷயம் ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்ததுமா. இப்ப நீங்க வந்து ஆரம்பிக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ். உங்க அன்பும் ஆதரவும் தான் என்ன மேலும் மேலும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆமாமா, நாங்க போய் இடம் வாங்குற வேலையை பாக்குறோம். கிளம்பலாம் வாங்க ஆண்டி. ஐஸ்வர்யா இன்கம் டாக்ஸ் விஷயத்துல நிறைய அவமானப்பட்டான். அதை மூடி மறைக்கிறதுக்காக ஒர்க்கர்ஸ்க்கு வீடு கட்டித்தரேன், மாடி கட்டித்தரேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் தேவையில்லையே. இல்ல மாமா, ஐஸ்வர்யா அம்மா கம்பெனிக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிருக்காங்க. அது சாதாரணமா எனக்கு தோணல. அவங்க வரட்டும், நான் கேக்குறேன். பார்வதி, உன்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. என்கிட்ட என்ன பேசணும்? ஒர்க்கர்ஸ் கிட்ட நான் வீடு கட்டுற விஷயத்த பத்தி கம்பெனிக்கு வந்து பேசினத நீ கேட்டுட்டு தானே இருந்த? கேட்டேன். அதோட ஜாயிண்ட் ப்ரொபோசல், அதாவது கூட்டத்திட்ட அறிக்கை, இதுல நான் சைன் பண்ணிட்டேன். உனக்கும் சைனிங் அத்தாரிட்டி இருக்கிறதுனால நீயும் சைன் பண்ணிடு. நான் பரபரப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே ஐஸ்வர்யா, பார்வதி சைன் பண்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணு. பார்வதி சைன் பண்ணட்டும், நான் அப்புறமா டவுட்டை கிளியர் பண்றேன். இதோ பாரு, அண்ணி கழுத்து போட்டதுக்கு அப்புறம் நீ கிளியர் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன, நீ முதல்ல இந்த டவுட்டை கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்க சைன் போடுவாங்க. பார்வதி, நீ கையெழுத்து போடுறியா இல்லையா? இப்ப கையெழுத்து மட்டும் வந்து கேக்குறீங்க, ஆனா இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல ஐஸ்வர்யாமா? நீங்க எங்க எல்லார் கூடயும் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கலாமே இந்த விஷயத்துல. என்ன சொல்ல வர இவ? இது எதுவுமே பண்ணாம திடீர்னு அம்மா சொன்ன திட்டத்தை பண்ண போறேன்னு சொன்னா இது என்ன நியாயம் ஐஸ்வர்யாமா? நீங்களே சொல்லுங்க. படிக்காத நீயே இவ்ளோ யோசிக்கும் போது படிச்ச நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நல்ல கேள்வி. எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்ச பிறகுதான் அனௌன்ஸே பண்ண. நீ கேட்டதெல்லாம் 1 by 1 நடக்கும்போது அத எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீ சைன் பண்ண. ஏன் பார்வதி அமைதியா இருக்க? வேற ஏதாவது கேட்கணுமா? இனி கேக்குறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமே. இது பாரு பார்வதி, இது நான் புதுசா போட்ட திட்டம் இல்ல, ஆண்டி கொண்டு வந்த திட்டம் தான். இத்தனை நாளா கிடப்புல போட்ட திட்டத்துக்கு இப்போ ஜஸ்ட் அதுக்கு நான் உயிர் மட்டும் கொடுத்திருக்கேன். இதுக்கு ஆண்டி கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இதுதான் எதிர்பார்த்தேன்.
தேங்க்யூ பார்வதி. அவ்வளவுதான். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? நோ தேங்க்ஸ். நான் எதிர்பார்த்த இடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதோட லே அவுட் கொஞ்சம் பார்க்கலாமா? லோ காட்டுறேன். இடத்தோட டாக்குமெண்ட் காட்டுங்க. இதோ இப்ப காட்டுறேன். பாருங்க பாருங்க. இதுல ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, மதர் டாக்குமெண்ட் இருக்கு, பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, இதுல எல்லாமே இருக்கு. சிஎம்டி அப்ரூவல் இருக்கு, மூலப்பத்திரம் முதல் கொண்டு எல்லாமே இருக்குமா? வாங்கி பாருங்க. ஆமா வாங்கி பாருங்க. பாரு ஐசு. இவருக்கு என்ன இவ்வளவு போன் வருது? ஹலோ, ஆமா பிஎம்டி ரியல் எஸ்டேட் தான் சார். இல்ல சார், தாம்பரம் இடத்துக்கு இப்போ ஒரு பார்ட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன், சரிங்களா? அம்மா, எம்எல்ஏவே இந்த இடத்த வேணும்னு சொல்றாரு. அண்ணே, கவுன்சிலரும் அதே இடம் வேணும்னு போட்டி போறாருண்ணே. வாங்க போய் இடத்த பார்த்துட்டு வந்தோம். இல்ல இருக்கட்டும், நாங்க பேசிட்டோம். இந்த இடத்துக்கு இவ்ளோ டிமாண்ட் இருக்கும்போது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம சைட்டுக்கு எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டுடலாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். எங்க 3 பேருக்குமே இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் இப்பவே பார்த்து சைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செக் போட்டு கொடுத்துறேன். சரி சரி. கொடுத்துருக்கு. சூப்பர் ஐடியா. சார் 50 crores செக் போட்டிருக்கு. இது அட்வான்ஸா நீங்க வச்சுக்கோங்க. இந்த தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், இதுல தான் சைன் பண்ணணும். எல்லாம் படிச்சு பார்த்துட்டு கூட நீங்க சைன் பண்ணுங்க. இந்த ஐசு சைன் போடுற. ஓகே, அடுத்தது பாரு. சரியா இருக்குல்ல மேடம்? எல்லாம் சரியா இருக்கும். நீங்க சைன் பண்ணுங்க. இந்த ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம். ஓகேங்க சார். நாங்க நாளைக்கு வந்து சைட் நேர்ல பாத்துடலாம்ல? ஓகே மேடம். நாளைக்கு பாத்துறலாம் மேடம். சார், நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா அம்மா எந்த கம்பெனிக்கு போனாங்க, எந்த இடத்த வாங்க போனாங்கன்னு விசாரிச்சேன். பிஎம்டி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு தான் ஐஸ்வர்யா மேடம் போயிருக்காங்க. பிஎம்டியா? அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி ஆச்சு. அந்த கம்பெனிக்கு எதுக்கு ஐஸ்வர்யா போனா? அவங்க மேக்ஸிமம் இந்த பள்ளிக்கரணை ஏரியால தான் இடத்த காட்டுவாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையான இடமாச்சு. இவ எதுக்கு அந்த இடத்த செலக்ட் பண்ணான்னு தெரியலையே. ஐஸ்வர்யாம்மா, தொழிலாளர்கள் நில விஷயமா நீங்க போன ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி. ஐஸ்வர்யாம்மா, ஃப்ராட் கம்பெனி? அந்த கம்பெனிக்கு எதுக்குமா போனீங்க? பள்ளிக்கரணையிலேயே வீடு வாங்க போறீங்க? நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தனிப்பட்ட முறையில நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதை கேட்டுக்கவும் மாட்டேன், கண்டுக்கவும் மாட்டேன். ஆனா நீங்க கம்பெனி சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கும் போது அத பத்தி நான் கேட்டு விசாரிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அதுக்குன்னு தனி ஆளு வச்சு நீ வேவு பாக்குறியா? அருண், கோச்சுக்காதீங்கம்மா. கரெக்டான இடத்த வாங்கணும்ல, அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ கொடுங்க, நாங்க கொஞ்சம் பார்க்கணும். நீ ஒன்னும் பார்க்க தேவையில்ல. படிக்காத நீயே இவ்வளவு யோசிக்கும் போது படிச்ச நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நீ அத பத்தி கவலைப்படாத. நான் கரெக்டான இடத்த தான் வாங்கியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு டாக்குமெண்ட்ட கொடுக்குறேன். ஒரு நிமிஷமா, நீங்க பணம் எதுவும் கொடுக்கலையே? 50 crores அட்வான்ஸ் இப்பதான் கொடுத்துட்டு வரேன். 50 கோடியா? ஐயோ, ஏமா அவசரப்பட்டீங்க? நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற?
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வா ஐசு, விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு. சும்மா விடக்கூடாது பார்வதி, பின்னாடி நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா மாமா, நாம நேரடியா அங்கேயே போய் விசாரிக்கலாம். வாங்க. சரி வா போலாமா? வாங்க போலாம் சார். ஆண்டி, ஆதி சொல்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட் காரன் நம்மள ஏமாத்திருப்பானோ? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு இங்க நின்னு பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நாம ஒண்ணு பண்ணலாம் ஐசு, அவங்க அந்த ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள நாம அங்க போய் விசாரிப்போம். வா போலாம் போலாம். வாங்க 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 மேடம், உட்காருங்க உட்காருங்க மேடம். என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? என்ன விஷயம் மேடம்? அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதை எங்களோட லாயருக்கு கொடுத்து வெரிஃபை பண்ணணும். நீங்க பார்த்து ஓகே சொல்லிட்டீங்களா மேடம்? நாங்க ஓகேன்னு தான் சொல்லிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு உங்க மேல டவுட் வந்திருக்கு. தப்பு தப்பு, உங்களுக்கு வந்திருக்கிறது தப்பான சந்தேகம். உங்களை தப்பான ஆளுன்னு சொல்லி உங்க மேல டவுட்ட கிரியேட் பண்றாங்க. பொறாம புடிச்சவங்க யாரோ உங்க மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தயவு செய்து அவங்க நம்பாதீங்க. சொல்லுமா. சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து மிஸ்டர் ஆதியும் மிஸ்ஸஸ் பார்வதியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆதித்யா குரூப்ல இருந்து ஆதியும் பார்வதியும் என்ன பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா சார். சார் ஒரு நிமிஷம், அவங்க தான் உங்க மேல டவுட் கிரியேட் பண்ணாங்க. சரிம்மா, அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். சார், உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. உட்கார் பாரு. அந்த ஆதியும் பார்வதியும் தான் எங்க மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணது. சார், நீங்க ஒன்னு பண்ணுங்க, அவங்கள கூப்பிட்டு பேசி கிளியர் பண்ணுங்க. நாங்க இங்க மறைஞ்சிருந்து பாக்குறோம். சரி, நீங்க உள்ள போங்க, நான் கூப்பிடுறேன். இருங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? நாங்க ஆதித்யா குரூப். ஐஸ்வர்யா அம்மா உங்ககிட்ட 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து இடம் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அந்த இடத்தோட டாக்குமெண்ட் வேணும். அது மேடம், அது ஐஸ்வர்யா மேடம் பாத்துட்டாங்க. இடம் வாங்குறது ஐஸ்வர்யா மேடம் மட்டும்தான். வேற யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் கூடாது. அது தொழில் தர்மமே கிடையாது. உங்க மேல சந்தேகம் வந்து கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சா அப்ப நீங்க ஃப்ராட் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். ஃப்ராட் ஒத்துக்கிறீங்களா? ஓ, என்னோட இடத்துக்கு வந்து என்னையே தப்பா பேசுறீங்களா? இன்னொரு தடவை தப்பா பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அத ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. நீங்க 3 பேர் கிளம்புங்க. கிளம்புன்னு சொல்றல, கிளம்புங்க. கிளம்புறோம். டாக்குமெண்ட்ல மட்டும் நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நீங்க அனுபவிக்க போற தண்டனை பெருசா இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க மாமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்களுக்கு உங்க மேல எப்படி டவுட் வந்ததுன்னு? அட, நீங்க வேற மேடம். அவங்களுக்கு ஐஸ்வர்யா மேடம் மேல பயங்கர பொறாம, வேற எதுவும் இல்ல. கேட்டியா? நான் கடவுள நம்புறவன், என் மனசாட்சிக்கு பயப்படுறவன். சுட்டு போட்டாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா என்ன நம்பலாம். ஓகே சார், இப்ப எனக்கு புரிஞ்சுது. நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம், வாங்க வாங்க. அந்த ஆதிக்கும் பார்வதிக்கும் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. நிச்சயமா அந்த இடத்தோட ஒரிஜினல் ஓனரை அவங்க தேடி போவாங்க. ஏன்னா அந்த ஓனரை வச்சுதான் நம்மள மடக்க முடியும். அது நடக்க கூடாது. அந்த ஓனரை தூக்கிருங்கடா. சரிங்க.
மாமா பின்னாடி ஏதோ போர்டு இருக்கு பாருங்க, அது மேல ஒட்டியிருக்காங்க. அருண் அது என்னன்னு போய் பாரு. பாக்குறேன். இந்த இடம் விற்பனைக்கு இல்லை, குத்தகைக்கும் விடப்பட மாட்டாது. நாம போட்டான் ப்ரோ. நான் இத போய் இப்போவே அம்மா கிட்ட சொல்ல போறேன். சின்னையா இருங்க, அம்மா கிட்ட சொல்றதுல அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த போர்டுல இருக்கிற வக்கீல் நம்பருக்கு போன் பண்ணிட்டு அவரை போய் பார்த்து இந்த ஃப்ராட் தனம் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த 50 கோடியை திரும்ப வாங்க முடியும். அண்ணி இதெல்லாம் பார்த்தா வாங்க முடியும் நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் முடியாது அண்ணி. அந்த வக்கீல பார்த்தா வாங்கலாம் சின்னையா, அதான் நம்பர் இருக்குல்ல. சரி பார்வதி, அருண் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு நம்ம நேர்ல போய் வக்கீல பார்த்துட்டு வரலாம். ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. இல்ல அருண், நீ அங்கேயே இரு, நாங்க போய் பார்த்து வந்துடும். சரியா? ஏய் வாங்கடா. இந்தாங்க காபி. யாரா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும். ஏய் தூக்குடா. ஏதாவது விபரீதம் நடக்கும் தெரிஞ்சுதான் அந்த டூப்ளிகேட் தாத்தா பாட்டியை செட் பண்ணி கூட்டு வந்தோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இடத்தோட ஓனர் அவங்க தான் நினைச்சு அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த ரியல் எஸ்டேட் காரன் இவ்வளவு மோசமானவனா? இதை விட மோசமான விஷயம், அடுத்த லெவல் கொலை பண்றவள கூட போவாங்க. இப்ப கடத்திட்டு போனவங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? பயப்படாதீங்கம்மா, அவங்களை காப்பாத்துற வேலையை எங்க சின்னையா பாத்துப்பாரு. நல்ல காரியம் பண்ண தாயி. எப்படியோ என்னோட கிளையண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். சரி வாங்க போலாம். போலாம். எப்படி வந்தானுங்க? ஹலோ மீச, வணக்கம். என்னடா முறைக்கிற? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கிடைச்சதா? இல்ல. என்னாச்சு ஐஷு? நாட் ரீச்சபிள்னு தான் வருது இப்பவும். இப்ப என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? அந்த இடத்தோட சொந்தக்காரங்க வராங்களா இல்லையா? வந்துருவாங்க சார். அவங்க டிராபிக்ல தான் சிக்கி இருப்பாங்க. இப்ப வந்துருவாங்க பாருங்க. போய் நின்றா. இடத்த வாங்குனீங்க? ஆமா. ஏன் என்னாச்சு? இவனுங்க பெரிய ஃப்ராட் ஆச்சே. போய் இவனுங்க கிட்ட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்களேமா? மேடம் அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொடுங்க.
நினைச்ச மாதிரி இது போலி டாக்குமெண்ட்டுமா. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. சும்மா கிடக்குற ஏதாவது ஒரு இடத்த 4 பேருக்கு இவனுங்க காட்டுவானுங்க. போலி டாக்குமெண்ட்ட போட்டு 4 பேர்கிட்ட பணத்தை கேட்பானுங்க. ஏண்டா என்ன விட பெரிய ஃப்ராடா நீ? இவனுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நாள் பார்த்து வராம கம்பி நீட்டிடுவாங்க. 6 மாசம் இல்ல 1 வருஷம் எங்கேயாவது தலைமறைவாடுவானுங்க. ஏமா இவனை நம்பி கொடுத்த அட்வான்ஸ நீங்க எப்படி திரும்பி வாங்குவீங்க? அதெல்லாம் வாங்கிடலாம் சார். வாங்கிடுவியா? மாமா வசமா மாட்டினீங்களா? இனிமேல் நீங்க காலிடா. கான்ஸ்டபிள் சார், இவங்களை இழுத்துட்டு போங்க. நீங்க போங்க சார், நான் உங்களை ஸ்டேஷன் வந்து பார்க்கறேன். பாத்தீங்களா ஐஸ்வர்யம்மா, இதுக்குதான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். இதான் சாக்குன்னு அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டான். இடம் வாங்க போனப்போ எங்களையும் கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? இனிமே எச்சரிக்கையா இருங்க. இதோ இந்த தாத்தா பாட்டி தான் அந்த இடத்தோட உண்மையான சொந்தக்காரங்க. நம்ம கம்பெனிக்கு அந்த இடத்த வாங்கியே ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டதால நாங்க இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். இடத்த நீங்க அந்த ஆள் கிட்ட பேசுறதை விட குறைஞ்ச விலைக்கு தான் நாங்க இவங்க கிட்ட கேட்டிருக்கோம். நீங்க தொட்ட காரியம் நிக்க வேண்டாம், இப்பவே பதிவு பண்ணிடலாம். சார் அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஒன் செகண்ட். இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட். சந்தோஷம். ஐயா, உங்க இடத்தை வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறீங்களா? பரிபூர்ணமா சம்மதிக்கிறோங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்.